சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைதான கிறிஸ்தவ மதபோதகர் ஜான் ஜெபராஜின் ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கிறிஸ்தவ மத போதகர் ஜாமீன் கோரிய மனுவிற்கு காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கிறிஸ்தவ மத பாடல்கள் மூலமாக சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான மத போதகராக இருப்பவர் ஜான் ஜெபராஜ். இவர் கோவையில் கிங் ஜெனரேஷன் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூடம் என்ற அமைப்பை நிறுவி அதில் மத போதகராக செயல்பட்டு வருகிறார். கடந்த 2024 ஆண்டு மே 21 மதபோதகர் ஜெபராஜ் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அளித்த புகாரின் அடிப்படையில மதபோதகர் ஜான் ஜெபராஜ் மீது கோவை காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஜான் ஜெபராஜ் தாக்கல் செய்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார். ரவினா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.